அதில் இறுதிப் போட்டிக்கு செட்டிபாளையம் அணி மற்றும் பொன்னாக்கணி அணி தகுதி பெற்றுள்ளது. அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது இங்கே இறுதிப் போட்டிகள் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. அடுத்த பந்து ஃபைனல் திசையிலே அடிக்கப்பட்டது. கமான் முத்தனா, கமான் முத்தனா. இறங்கி அடித்தார். 6 ரன்களை பெறுமா? இல்லை, கேட்ச். மீண்டும் ஒரு வாய்ப்பை தவறவிட்டார்கள். அருமையான ஷாட். 4 ரன்களை பெறுமா? இல்லை, அருமையான ஃபீல்டிங். கண்டிப்பாக விக்கெட் ஓவர்ல கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நான்கு ரன்கள். அருமையான ஷாட். 4 ரன்கள். நல்ல ஷாட். அடுத்த பந்து பேட்ஸ்மேன் மற்றும் பவுலருக்கு மிகச்சிறந்த First innings last ball. 3 விக்கெட்டை எடுத்துள்ளார் நவீன். பதினைந்து ஓவர்களுக்கு 136 அடித்து செட்டிபாளையம் அணிக்கு 137 டார்கெட். தினேஷ் அவர்கள் செட்டிபாளையம் அணிக்காக தனது ரன் கணக்கை துவங்கியுள்ளார். தான் சந்தித்த முதல் பந்திலே great shot. ஆஃப் சைடுல அடிக்கப்பட்டது. அடுத்த பந்து நல்ல பால் நல்ல பெறுமா? மீண்டும் ஒரு கேட்சா. அருமையான ஜோதி பிரகாஷ் முதல் பந்து 6 ரன்கள். 6 ரன்கள். மீண்டும் 6 ரன்கள். அடுத்த பந்து 4 ரன்கள்.
கடைசி 3 ஓவருக்கு 32 ரன்கள் தேவை. 3 ஓவருக்கு 32 ரன்கள் மட்டுமே தேவை. அருமையான ஷாட், 4 ரன்கள். அருமையான ஷாட், 6 ரன்களை பெறும் 6 ரன்கள். அடுத்த பந்து 10 பால்களில் 14 ரன்கள் தேவை. அருமையான பந்து. 9 பாலுக்கு 14 ரன்கள் தேவை. அதே மாதிரி பேட்ஸ்மேன் இறங்கி அடித்தார். அருமையான ஷாட், அருமையான ரன்னிங் என்று சொல்லலாம். மிஸ்கில் 4 ரன்கள். 8 பாலுக்கு 9 ரன்கள் தான் தேவை. Another shot. There's a good chance for a catch. 2 runs. 7 பந்திற்கு 7 ரன்கள் தேவை. 7க்கு 7. அணியின் பக்கம் உள்ளது. கிரிக்கெட் போட்டியிலே எப்போதும் அனைவரும் 7க்கு 7. எப்போது வேண்டுமானாலும் எது வேணும் நடக்கலாம். இன்னும் 7 பந்திற்கு 7 ரன்கள் தேவை. செந்தில் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். செட்டிபாளையம் அணி வெற்றி பெற 7 ரன்கள் மட்டுமே தேவை. 6 பால்களுக்கு ஸ்டேட் பேட் போட்டு ஒரே பால் வேலையை முடிச்சிருவோம். அப்படி முதல் பந்து அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். மிக சிறப்பாக இறுதி நேரத்தில் யோகராஜ் அவர்கள் முதல் பந்திலேயே 4 ரன்களை அடித்து செட்டிபாளையம் அணியின் பக்கம் தனது வெற்றி கொடியை பறிக்குமா செட்டிபாளையம் அணி? செட்டிபாளையம் அணி வெற்றி பெற 3 ரன்களே தேவை. 5 பால் அதே மாதிரி 3 ரன்கள் தேவை. 4 பாலுக்கு வெறும் 3 ரன்கள் தேவை. சுற்றிட்டு இப்போ அடிக்க வேண்டாம். அப்படி இருந்தாலும் பால் டாட் பண்ண போதும். ஃபைனல் ஷாட். இறுதிப் போட்டி செட்டிபாளையம் மற்றும் கொல்லக்காணி அணிகளுக்கிடையே நடைபெற்று செட்டிபாளையம் அடுத்தது சிம்பையில் காலையில் எஸ்சிசி அனைவரும் ஆவணம் எதிர்பார்த்து இறுதிப் போட்டி காலையில் பெஸ்ட் பேட்ஸ்மேன்
விஜய் யுவராஜ் இரண்டாம் பரிசு என்ற பொருளாதார அணிக்கு எங்களது கிரிக்கெட் கமிட்டியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னாக்காளி அணிக்கு கிரிக்கெட் கமிட்டியின் சார்பாக கடந்த 4-5 வாரமா அவங்களோட மேட்ச் எல்லாம் விட்டுட்டு நமக்கு வேண்டிய டோர்னமெண்ட் நல்லா பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு பெரிய கப்பெல்லாம் கொடுத்து யாரும் டோர்னமெண்ட் நடத்த மாட்டாங்க. சாப்பாடு ஃபைனல்ல சாப்பாடு இவ்வளவு பிரைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு வேண்டி எல்லா வருஷமும் இதே மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். பணப்பட்டி 2 டோர்னமெண்ட் இருக்குனாங்க. போன டோர்னமெண்ட் நாங்க தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். போன டோர்னமெண்ட் நாங்க ஜெயிச்சோம், இந்த டோர்னமெண்ட் நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஆக்சுவலா ஸ்டிச் தான் விளையாண்டுருந்தோம். டோர்னமெண்ட் பணப்பட்டி டோர்னமெண்ட்டுக்கு ஒரே கருத்துனால தான் கார்க்குக்கு வந்தோம். இப்போ வந்தது பார்த்தா 3-4 டோர்னமெண்ட் கார்க்கிலே கொடுத்துட்டோம். சூப்பராக நடத்துனாங்க கமிட்டி எல்லாரும். அதுவும் ஃபைனல்ல 6 வாரம். ரொம்ப நன்றி. அடுத்த டைம் இதே மாதிரி நடத்திட்டு எங்களை கூப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராக இந்த டோர்னமெண்ட் நடத்துனீங்க. மதன்னு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணேன். டைமிங் நான் எனக்காக மாற்றி கொடுத்தேன், ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். டிலேவாக வந்த எல்லாமே எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. இதோட யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணிக்க முடியாது. முக்கியமாக இந்த மாதிரி நம்ம ஏரியா டோர்னமெண்ட் நம்ம ஊர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஊர் வராங்க. அதில் நாங்கள் ஜெயிக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. கிளாஸஸ் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. நான் எதிரே பார்க்கல இவ்வளோ ப்ரொஃபஷனல் சைடாக இருக்காங்க. நான் ரெண்டோ தள்ளிக்கிட்ட கொண்டு பேசுகிறேன். நல்லா இருந்தாங்க. இதில் இருக்கலே ரொம்ப சூப்பரான விஷயம்னா அந்த 1000, 1500, 3000 அதுக்கு என்னதான் பிரைஸ் அமௌண்ட் வாங்கினாலும் அந்த மாதிரி சைட்ல வர லஞ்ச அமௌண்ட் தான் சந்தோஷத்துக்கு. ஊக்கத்தொகை கமிட்டி டோர்னமெண்ட் நல்லா நடத்தினாங்க. எங்களுக்கு வந்து எல்லா டோர்னமெண்ட்டை விட இந்த டோர்னமெண்ட் நல்லா இருந்தது. எங்கள் பேட் லக்கு நாங்கள் செமியில் லாஸ் ஆகிடுச்சு. லாஸ்டர்ஸ் நல்லா விளையாடாங்க. ஓகே ஓகே. செகண்ட் டீம்ஸ் நல்லா விளையாடாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணின கமிட்டி. ஃபைனல் மேட்சை உங்களுக்கே தெரியும். தனியாக வந்து வீடியோ கவரேஜ் பண்ண நம்ம இலங்கை சிங்கிளாக இந்த மெடல் அறிவிப்பாரு. இந்த வெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்ச் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு.